MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல். வணக்கம். இந்த புதிய மற்றும் சிந்தனையை தூண்டும் விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ நீங்க வேலைக்கு செல்லும் வழியில இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது அன்றாட வேலைகளுக்கு நடுவே ஒரு சின்ன பிரேக்ல கூட இருக்கலாம். ஆமா, எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களை கண்டிப்பா சிந்திக்க வைக்கும். உண்மைதான். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு மேலோட்டமா பார்த்தா ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான். ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணு. தினமும் பலரும் கடந்து செல்ற ஒரு விஷயம். ஆனா அதோட உளவியல் மற்றும் சமூகவியல் கூறுகளை உற்று நோக்கினா நிறைய புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாம விவாதிக்க போறது தி சேக்ரெட் சைன், ரிச்சுவல்ஸ் அண்ட் மீனிங் ஆஃப் த கிராஸ், அதாவது புனித அடையாளம், சிலுவையின் சடங்குகளும் அர்த்தமும் அப்படிங்கிற ஒரு மூலக்குறிப்பை பத்தி தான். இந்த குறிப்புகள் அளவுல ரொம்ப சின்னவைதான். அதாவது ரொம்ப குறைவான வார்த்தைகள் கொண்ட ஆவணம் இது. ஆனா தினமும் நாம பார்க்கிற ஒரு அடையாளத்தின் பின்னால் இருக்கும் கட்டமைப்பு இது ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. குறிப்பா இந்த சிலுவை அடையாளத்தின் பின்னால் உள்ள இரண்டு வெவ்வேறு வடிவங்கள், அதாவது பெரிய மற்றும் சிறிய அடையாளங்கள். சரியா சொன்னீங்க. அந்த பெரிய மற்றும் சிறிய அடையாளங்கள், அதோட குறிப்பிட்ட உடல் அசைவுகள் மற்றும் அதற்கான அடிப்படை காரணங்களை நாம அலச போறோம். இந்த மூலக்குறிப்புல உள்ள சடங்குகள் மற்றும் மனித உளவியல் சார்ந்த விஷயங்களை எந்த ஒரு சார்புமின்றி ஒரு நடுநிலையான நோக்கோட நாம அணுகணும். கண்டிப்பா. என்னோடு வழக்கம் போல விஷயங்களின் அடிநாதத்தை புரிந்து கொள்ளும் நமது நிபுணரும் இணைந்திருக்கிறார். இந்த சிறிய குறிப்புகள் சடங்குகளுக்கும் மனித மனதிற்கும் இடையிலான தொடர்பை எப்படி விவரிக்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது இல்லையா? ஆமா, இந்த மூலக்குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு தோன்றின முதல் எண்ணம் என்னன்னா, மனிதர்கள் தங்களோட நம்பிக்கைகளையும் தத்துவங்களையும் எப்படி சுருக்கமான செயல்களா மாற்றாங்க என்பதுதான். ரொம்ப சரியான பார்வை. ஏன்னா இது பார்ப்பதற்கு வெறும் சில வரிகளாக தோன்றலாம். ஆனா மனிதர்களின் சடங்கு முறைகளிலும் அவர்களின் அன்றாட வாழ்வியலிலும் இவை ஏற்படுத்தும் தாக்கம் மிக பெரியது. மனித வாழ்க்கையை சடங்குகளிலிருந்து பிரித்து பார்ப்பது ரொம்ப கடினம். உண்மைதான். எந்த ஒரு செயலையும் திரும்ப திரும்ப செய்யும்போது அது பழக்கமா மாறிடுது. ஆனா அதே செயலுக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தையும் நோக்கத்தையும் ஏற்றும்போது அது ஒரு சடங்காக உருவெடுக்கிறது. இந்த ஆவணம் அப்படிப்பட்ட ஒரு சடங்கின் நுணுக்கங்களை மிக குறைந்த வார்த்தைகளில் படம் பிடித்து காட்டுகிறது. இந்த சிறிய வரிகளுக்குள் மனிதன் தனக்குத்தானே அமைத்துக் கொள்ளும் ஒரு உளவியல் பாதுகாப்பு இருக்கு. ஆமா, நம்பிக்கையின் வெளிப்பாடு, அப்புறம் வார்த்தைகளை தாண்டிய உடல் ரீதியான தொடர்புகள் என பல அடுக்குகள் இதுல இருக்கு. இந்த அடுக்குகளைத்தான் இன்று நாம் விரிவாக பிரித்து பார்க்க போகிறோம். அந்த உளவியல் பாதுகாப்பு என்ற விஷயம்தான் இந்த குறிப்புகளின் முதல் பகுதியிலேயே மிக அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆமா, குறிப்புல உள்ள முதல் பகுதி பெரிய சிலுவை அடையாளம் பத்தி பேசுது. இதை எப்போது செய்யப்படுகிறது என்று அந்த ஆவணம் குறிப்பிடும் இடங்கள் ரொம்ப முக்கியமானவை. காலையில் கண்விழிக்கும் போதும் தேவாலயத்திற்குள் நுழையும் போதும் என்று அது பதிவு செய்திருக்கிறது. உங்களின் அன்றாட வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்கள். காலையில் எழும்போது மனித மனம் ஒருவிதமான நிலை மாற்றத்திற்கு, அதாவது ஒரு டிரான்சிஷனுக்கு உள்ளாகிறது. கண்டிப்பா. தூக்கம் என்ற பாதுகாப்பான விழிப்புணர்வை குறைத்து கொண்ட ஒரு நிலையிலிருந்து சவால்கள் நிறைந்த ஒரு நாளுக்குள் நுழைகிறோம். அதேபோல ஒரு புனிதமான இடத்திற்குள் நுழையும்போது வெளி உலகத்தின் சலசலப்புகளை பின்னால் விட்டுவிட்டு செல்லும் ஒரு மனநிலை மாற்றம் நிகழ்கிறது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மூல ஆதாரத்தில் உள்ள அந்த முழுமையான வரியை நான் அப்படியே வாசிக்கிறேன். புனித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்தும் எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆமேன். இந்த வரிகள் ஒரு நாளின் தொடக்கத்தை எப்படி வடிவமைக்கின்றன என்பது ஆழமான ஆய்வுக்குரியது. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த மூலக்குறிப்பில் இந்த பெரிய சிலுவை அடையாளம் ஒரு பாதுகாப்பு கவசமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதுதான். ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த வரியை மீண்டும் கவனியுங்கள். எங்கள் எதிரிகளிடமிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமா, மனித உளவியல் படி பார்த்தால் இங்கு எதிரிகள் என்பது கண்களுக்கு தெரியும் மனிதர்களை அல்லது நேரடியான ஆபத்துகளை மட்டுமே குறிக்க வேண்டியதில்லை. அதாவது இது முற்றிலும் ஒரு அகவயமான ஒரு சப்ஜெக்ட் விஷயமாவும் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. நாளுக்கு நாள் நாம் சந்திக்கும் மன அழுத்தம், நமக்குள்ளே எழும் சந்தேகங்கள், பதற்றம் அல்லது உலகாயத வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பலவிதமான போராட்டங்கள் என அனைத்தையுமே இந்த வார்த்தை உள்ளடக்குகிறது. ரொம்ப ஆழமான விளக்கம்.
காலையில் எழுந்தவுடன் ஒருவர் இந்த சடங்கை செய்யும்போது அவர் தனக்குத்தானே ஒரு உளவியல் ரீதியான எல்லையை அமைத்துக் கொள்கிறார், ஒரு சைக்கலாஜிக்கல் பவுண்டரி. சரியா சொன்னீங்க. இன்று நான் சந்திக்கவிருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான பிரகடனம் இது. இது ஒரு தற்காப்பு பொறிமுறையாக, அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா செயல்படுகிறது என்பதை இந்த குறிப்பு நுட்பமாக உணர்த்துகிறது. உண்மைதான். காலையில் எழும் அந்த தருணத்திற்கும் இந்த வார்த்தைகளுக்கும் உள்ள தொடர்பு ஒரு புறம் இருக்க, இதே அடையாளம் தேவாலயத்திற்குள் நுழையும் போதும் பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பு சொல்கிறது. ஆமா, இது இரண்டும் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலைகள் போல தோன்றினாலும் அடிப்படையில் இவை இரண்டுமே ஒரு நுழைவாயல் தருணங்கள் தான். த்ரெஷோல்ட் மொமெண்ட்ஸ்னு சொல்வாங்க. தூக்கத்திலிருந்து விழிப்பிற்கு மாறுவது ஒரு நுழைவாயில். அதே போல இரைச்சல் மிகுந்த வெளி உலகத்திலிருந்து அமைதியான ஒரு புனித இடத்திற்குள் நுழைவதும் ஒரு நுழைவாயல்தான். இந்த இரண்டு நிலைமாற்றங்களின் போதும் மனித மனதிற்கு ஒரு நங்கூரம் தேவைப்படுகிறது. ஒரு ஆங்கர் மாதிரி. தேவாலயத்திற்குள் நுழையும் போது வெளி உலகத்தின் கவலைகள் என்ற எதிரிகளிடமிருந்து விடுபட்டு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு மனநிலைக்குள் மாறுவதற்கு இந்த வார்த்தைகள் ஒரு கருவியாக செயல்படுகின்றன என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமா, மூலக்குறிப்பு இதை பெரிய அடையாளம் என்று வகைப்படுத்துவது இதன் நோக்கத்தின் விரிவை காட்டுகிறது. அந்த நுழைவாயில் என்ற ஒப்பீடு இந்த குறிப்பின் நோக்கத்தை மிக துல்லியமாக விளக்குகிறது. மனிதர்களால் தங்களின் கவலைகளையும் கடந்த கால சுமையையும் அவ்வளவு எளிதாக துறந்துவிட்டு புதிய ஒரு சூழலுக்குள் நுழைந்துவிட முடியாது. அதற்கென ஒரு செயல்முறை தேவைப்படுகிறது. அந்த செயல்முறைதான் இந்த நீண்ட வார்த்தைகளைக் கொண்ட பெரிய அடையாளம். இதைச் செய்யும்போது அவர்கள் ஒரு புதிய மனநிலைக்குள் தங்களை பொருத்திக் கொள்கிறார்கள். இது தங்களை காத்துக்கொள்ள அமைத்துக் கொள்ளும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலி. ஆனா இது போன்ற விரிவான சடங்குகளை மனிதர்களால் நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்க முடியாது. வாழ்க்கையின் வேகம் அதற்கு அனுமதிக்காது. இங்குதான் இந்த குறிப்பின் அடுத்த பகுதி ஒரு முற்றிலும் மாறுபட்ட பரிமாணத்தை முன்வைக்கிறது. ஆமா, அதுதான் சிறிய சிலுவை அடையாளம். மூலக்குறிப்பில் இந்த பகுதிக்கு வரும்போது நாம் முன்பு விவாதித்த அந்த பெரிய தற்காப்பு வார்த்தைகள் எதுவும் இல்லை. எதிரிகளிடமிருந்து விடுவித்தருளும் என்ற வாக்கியம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பு இதை மிகவும் சுருக்கமாக தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என்று மட்டுமே பதிவு செய்கிறது. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் தினசரி வேலைகளில் சில விஷயங்களை நாம் மிக விரிவாகச் செய்வோம், சிலவற்றை சுருக்கமாகச் செய்வோம் அல்லவா? இது சூழ்நிலை சார்ந்த ஒரு மாறுபாடு. கண்டிப்பா. இந்த சிறிய அடையாளம் எந்த அளவுக்கு ஒரு மாறுபட்ட நோக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதை இந்த குறிப்பின் மூலம் நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு நீண்ட பிரார்த்தனைக்கும் இந்த சுருக்கமான வார்த்தைகளுக்கும் இடையிலான வேறுபாடு எதை உணர்த்துகிறது? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், மனிதர்களின் சடங்கு முறைகளில் விரிவான பிரார்த்தனைகளுக்கும் சுருக்கமான பிரார்த்தனைகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்பது எப்போதுமே நடைமுறை தேவையை சார்ந்தது. நடைமுறை தேவை, அதாவது பிராக்டிகாலிட்டி. ஆமா, அந்த சிறிய அடையாளத்தில் தற்காப்பு கோரிக்கையோ விடுதலையோ கேட்கப்படவில்லை. இது வெறும் நம்பிக்கையின் சுருக்கமான நேரடியான வெளிப்பாடு. வேலைக்கு நடுவிலோ அல்லது ஏதேனும் ஒரு செயலை தொடங்கும் போதோ விரிவான சடங்குகளை செய்ய நேரம் இருக்காது. அந்த தருணங்களில் இந்த சிறிய அடையாளம் ஒரு குறுக்கு வழியாக செயல்படுகிறது. ஒரு பெரிய தத்துவத்தையோ அல்லது நம்பிக்கையையோ வெறும் சில நொடிகளில் தங்களுக்குள் உள்வாங்கி வெளிப்படுத்தும் ஒரு சுருக்க குறியீடாக இது மாறுகிறது. ஷார்ட் ஹேண்ட்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. குறைவான வார்த்தைகள் இருந்தாலும் அது கடத்தும் செய்தியின் ஆழம் குறைவதில்லை என்பதை இந்த குறிப்பு சுட்டிக்காட்டுகிறது. அந்த சுருக்க குறியீடு என்ற கருத்து கவனிக்கத்தக்கது. நீண்ட விளக்கங்களுக்கு பதிலாக ஒரு சில வார்த்தைகள் மூலம் அந்த முழுமையான சித்தாந்தத்தையும் நினைவுக்கு கொண்டு வருவது மனித மூளையின் செயல்பாடு சார்ந்த விஷயமும் கூட. இது ஒரு தூண்டுதலாக, ஒரு ட்ரிக்கராக செயல்பட்டு அந்த நம்பிக்கையின் ஒட்டுமொத்த உணர்வையும் அந்த நொடியில் கொண்டு வந்து விடுகிறது. பெரிய அடையாளம் என்பது பாதுகாப்பிற்கான ஒரு கவசம் என்றால், சிறிய அடையாளம் என்பது அந்த பாதுகாப்பை அல்லது நம்பிக்கையை நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு நினைவூட்டல் என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ரொம்ப அழகான ஒப்பீடு பற்றியும் பார்த்தோம். ஆனால் அடுத்த குறிப்பு முற்றிலும் வேறொரு தளத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. இது உடலியல் சார்ந்த ஒரு பகுதி. ஆமா, பிசிக்கல் ஜெஸ்டர்ஸ் பத்தின குறிப்பது. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. மூலக்குறிப்பில் நற்செய்தி வாசிக்கப்படும் போது செய்யப்படும் சில குறிப்பிட்ட உடல் அசைவுகள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவை அடையாளம் டியூரிங் காஸ்பல் ஃபோர்கெட், லிப்ஸ் அண்ட் செஸ்ட், வை என்ற ஒரு நேரடியான கேள்வியை அந்த ஆவணம் எழுப்புகிறது. நற்செய்தியின் போது நெற்றி,
உதடுகள் மற்றும் மார்பு ஆகியவற்றில் ஏன் சிலுவை அடையாளம் இடப்படுகிறது? இதுவரை வாய்மொழியாகச் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கு உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறுவதை நாம் எப்படி அணுகுவது? இந்த குறிப்பிட்ட வரி மூலக்குறிப்பின் மிக முக்கியமான பகுதியாகும். ஏனென்றால் இது நமக்கு ஒரு தகவலை மட்டும் கொடுக்கவில்லை. ஆமா, ஒரு ஆய்வாளரின் பார்வையிலிருந்து ஏன் என்ற ஆழமான கேள்வியை முன்வைக்கிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சடங்குகள் என்பவை வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா? அல்லது அவை உடல் சார்ந்த ஒரு அனுபவமாக மாறும்போது அதன் வீரியம் அதிகரிக்கிறதா? ஒரு சோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா மாறும்போது. பொதுவாகவே மனித மனம் ஒரு விஷயத்தை வெறும் அறிவாலோ காதாலோ கேட்பதை விட அதை உடல் ரீதியாக செய்யும்போது அது மிக ஆழமாக பதிகிறது. இந்த நெற்றி, உதடு, மார்பு என்ற 3 உறுப்புகளை ஏன் சுட்டிக்காட்ட வேண்டும்? நெற்றி என்பது மனிதனின் சிந்தை, அறிவு மற்றும் புரிதலின் மையம். உதடு என்பது நாம் பேசுவது, பகிர்வது மற்றும் வெளிப்படுத்துவதன் மையம். மார்பு அல்லது இதயம் என்பது உணர்வுகள், நம்பிக்கை மற்றும் ஆழமான அன்பின் மையம். ஒரு குறிப்பிட்ட வாசகம் அல்லது நற்செய்தி வாசிக்கப்படும்போது இந்த 3 இடங்களிலும் தொடுவது என்பது வெறுமனே காதால் கேட்பதை கடந்து உடலால் அதை உள்வாங்கும் ஒரு முயற்சி. சிந்தனை, சொல் மற்றும் உணர்வு இந்த 3ஐயும் உடல் மூலமாக ஒருங்கிணைப்பது என்பது ஒரு அற்புதமான உளவியல் நுணுக்கம். நான் இதை என் அறிவால் புரிந்து கொள்கிறேன் என்பது நெற்றி, என் வார்த்தைகளால் இதை வெளிப்படுத்துகிறேன் என்பது உதடு, என் உணர்வால் இதை முழுமையாக நம்புகிறேன் என்பது மார்பு என்று அந்தச் சடங்கு உடல் ரீதியாக மொழிபெயர்க்கப்படுகிறது. நாம் ஒரு விஷயத்தை வெறும் தத்துவமாக பார்க்காமல் அதை உடலின் முக்கிய பாகங்களோடு பொருத்தி பார்க்கும்போது அந்தச் சடங்கு காற்றில் கலக்கும் ஒரு வார்த்தையாக இல்லாமல் உடலால் பதியப்படும் ஒரு முத்திரையாக மாறுகிறது. இந்த மூலக்குறிப்பின் ஏன் என்ற கேள்வி ஒரு சாதாரண அசைவிற்கு பின்னால் எவ்வளவு பெரிய மனித ஒருங்கிணைப்பு இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இன்டெகிரேஷன் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, மூளைக்கும் உடலுக்கும் இடையே உள்ள இந்த ஒருங்கிணைப்புதான் பல சடங்குகளை நூற்றாண்டுகள் கடந்தும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்று தோன்றுகிறது. மண்டியிடுவதோ அல்லது நெற்றி, உதடு, மார்பில் தொடுவதோ வெறும் சடங்குகள் மட்டுமல்ல. அவை மனதை ஒருமுகப்படுத்தும் உடல் சார்ந்த உத்திகள். மூலக்குறிப்பு இந்த கேள்வியை எழுப்பியதன் மூலம் சடங்குகளின் வார்த்தைகளை தாண்டிய வலிமையை நாம் உணர்ந்து கொள்ள வழிவகுக்கிறது. நாம் ஆரம்பத்தில் பார்த்த பெரிய மற்றும் சிறிய அடையாளங்கள் வார்த்தைகள் சார்ந்தவை. ஆனால் இந்த பகுதி அந்த வார்த்தைகளை உடலாக மாற்றும் ஒரு செயல்முறையை விவரிக்கிறது. அந்த வார்த்தைகளை உடலாக மாற்றுவது என்ற சிந்தனை இந்த ஆவணத்தின் இறுதி பகுதிக்கு நம்மை மிக சரியாக அழைத்துச் செல்கிறது. ஆமா, கடைசி பகுதி. ஆகவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த குறிப்பின் கடைசி வரி மிகவும் சுருக்கமானது. மீனிங் பிஹைண்ட் த கிராஸ், அதாவது சிலுவையின் பின்னணியிலுள்ள அர்த்தம் என்ன என்று ஒரு கேள்வியோடு இந்த குறிப்பு நிறைவடைகிறது. முந்தைய பகுதிகளிலெல்லாம் ஏதோ ஒரு தகவல் இருந்தது அல்லது ஒரு செயல்பாடு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆமா, ஆனால் கடைசியில் எந்த பதிலும் இல்லை. ஒரு திறந்த கேள்வி மட்டும் தனித்து நிற்கிறது. ஒரு ஓபன் எண்டட் கொஸ்டின். ஒரு ஆவணம் இத்தனை தகவல்களை கொடுத்துவிட்டு முடிவில் அதன் மொத்த அர்த்தத்தையும் ஒரு கேள்வியாக விட்டுச் செல்வது எதை குறிக்கிறது? ஒரு சிறந்த ஆய்வு குறிப்பின் இயல்பே இதுதான். இது நமக்கு எல்லா பதில்களையும் வரையறுத்து கொடுத்துவிடவில்லை. பெரிய அடையாளத்தின் பாதுகாப்பு வார்த்தைகளை விவரித்தது, சிறிய அடையாளத்தின் சுருக்கத்தை காட்டியது, உடலோடு தொடர்புடைய நெற்றி, உதடு, மார்பு என்ற சைகைகளை சுட்டிக்காட்டியது. ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு வரும்போது அது வாசகரின் தேடலுக்கு அந்த பொறுப்பை மாற்றிவிடுகிறது. சடங்குகளின் உண்மையான அர்த்தம் என்பது அது எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதிலில்லை. அது ஒவ்வொரு தனிமனிதனும் தனது அக அனுபவத்தின் மூலமாக கண்டறிய வேண்டிய ஒன்று. ரொம்ப சரியான பாயிண்ட். ஒருவருக்கு இந்த அடையாளம் அன்றாட வாழ்க்கையின் பயங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் ஒரு கவசமாக இருக்கலாம். ஒருவருக்கு இது தன்னுடைய சிந்தனை, சொல், செயலை ஒருங்கிணைக்கும் ஒரு கருவியாக இருக்கலாம். மற்றவருக்கு இது வெறும் நினைவூட்டலாக இருக்கலாம். இந்த இறுதி அர்த்தத்தை நாமே தேடி கண்டறிய வேண்டும் என்ற தத்துவமான சுதந்திரத்தை இந்த ஆவணம் வழங்குகிறது. அந்த சுதந்திரம்தான் இதை ஒரு சாதாரண தகவலிலிருந்து ஆழமான சிந்தனையாக மாற்றுகிறது. இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, ஒரு தொடக்கப்புள்ளி. கண்டிப்போ இன்று நாம் விவாதித்த இந்த மூலக்குறிப்புகளை சற்று ஒருங்கிணைத்து பார்ப்போம். முதலில் பெரிய சிலுவை அடையாளத்தின் மூலம் எதிரிகளிடமிருந்து விடுதலை என்ற ஒரு உளவியல் எல்லையை எப்படி மனிதர்கள் தங்களை சுற்றி அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்த்தோம். ஒரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு புதிய இடத்திற்குள் நுழையும் போதும் அது ஒரு கவசமாக எப்படி செயல்படுகிறது என்பதை அலசினோம். இரண்டாவதாக,
நீண்ட வார்த்தைகளுக்கு பதிலாக ஒரு சிறிய அடையாளத்தின் மூலம் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் சில நொடிகளில் நினைவுக்கு கொண்டு வரும் சுருக்க குறியீட்டின் பயன்பாட்டை புரிந்து கொண்டோம். மூன்றாவதாக, நற்செய்தியின் போது நெற்றி, உதடு மற்றும் மார்பில் இடப்படும் சைகைகள் மூலம் வெறும் அறிவாக இருக்கும் ஒரு விஷயம் எப்படி உடல் சார்ந்த அனுபவமாக மாறுகிறது என்பதை விவாதித்தோம். கடைசியாக, இதற்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன என்ற அந்த பெரிய கேள்வியோடு வந்து நிற்கிறோம். இந்த அலசலின் முடிவில் உங்களை நோக்கி ஒரு இறுதிச் சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். மூலக்குறிப்பு ஏன் மற்றும் இதன் அர்த்தம் என்ன என்ற கேள்விகளோடு முடிகிறது. ஒரு சடங்கின் உண்மையான சக்தி எதில் அடங்கியிருக்கிறது? காலையில் எழும்போது உச்சரிக்கப்படும் அந்த துல்லியமான, பாதுகாப்பு கோரும் வார்த்தைகளில் இருக்கிறதா? அல்லது நற்செய்தி வாசிக்கப்படும்போது நெற்றியிலும் உதட்டிலும் மார்பிலும் செய்யும் அந்த உடல் சார்ந்த அசைவுகளில் இருக்கிறதா? அல்லது இவையெல்லாம் தாண்டி இந்த அடையாளத்தின் உண்மையான ஆழமான அர்த்தம் என்னவென்று வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோமே, அந்த தொடர்ச்சியான தேடலில் இருக்கிறதா? வார்த்தைகளா, உடல் அசைவுகளா, அல்லது அந்த வாழ்நாள் தேடலா? இந்த கேள்வி மனிதர்களின் அனைத்து சடங்குகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. ரொம்ப உண்மை. இன்று நாம் எடுத்துக்கொண்ட இந்த சிறிய மூலக்குறிப்பு மனித மனதின் ஆழத்தையும் நாம் அன்றாடம் கடந்து செல்லும் ஒரு அடையாளத்தின் பின்னணியிலுள்ள உளவியல் மற்றும் சமூகவியல் கூறுகளையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள உதவியது. ஆமா, ரொம்பவே பயனுள்ள ஒரு விவாதம் இது. இந்த சிந்தனையோடு இன்று இந்த அலசலை நிறைவு செய்கிறோம். அடுத்த முறை நீங்கள் உங்களை சுற்றி நிகழும் ஏதேனும் ஒரு சடங்கை பார்க்கும்போதோ அல்லது நீங்களே செய்யும் போதோ அதன் பின்னால் உள்ள ஏன் என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டும் மற்றொரு விரிவான அலசலில் நாம் சந்திப்போம். நன்றி.